தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி தற்போது இது நம்ம இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். மேலும் அவர் மனம் திறந்து பல்வேறு விஷயங்களை தமிழக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன் வணக்கம். மேலும் தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். கடந்த 6 ஆண்டுகளாக தமிழக அரசியல் களத்திலே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு பெயராக அண்ணாமலையினுடைய பெயர் இருந்தது. அவருடைய வருகைக்கு பிறகாக பாஜக தமிழகத்தில் செயல்படக்கூடிய விதத்திலும் நிறைய மாறுதல் இருந்ததாக பார்க்கப்பட்டது. ஆளும் கட்சியாக இருந்தவர்களுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை, விமர்சனங்களை தரவுகளோடு அண்ணாமலை முன்வைத்தார் என்ற அடிப்படையிலே ஒரு முக்கியமான இளம் அரசியல் தலைவராக தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலை பார்க்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே, அதாவது கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கூட்டணி தொடர்பான ஆயத்த பணிகளை மேற்கொண்ட பொழுதே அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் குறைந்ததை போன்று ஒரு கருத்தை அவருடைய ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அண்ணாமலை இந்த ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அண்ணாமலை வெளியிட்டுள்ளது மட்டுமல்லாமல் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். கட்சியினுடைய பெயர் என்ன என்ற விவரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும் என்றாலும் கூட அடுத்து நடைபெறப் போகின்ற உள்ளாட்சி தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய கட்சி தமிழ்நாட்டிலே போட்டியிடப் போகின்றது என்ற ஒரு கருத்தை அழுத்த நிறுத்தமாக அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலையினுடைய அரசியல் கட்சிக்கான இணைப்பு வழங்கப்படாத நிலையிலும் கூட ஏற்கனவே அவர் நம்ம இயக்கம் என்ற அடிப்படையில் ஒரு இணையதளத்தை தொடங்கி வைத்திருந்தார். எனவே அண்ணாமலையினுடைய அரசியல் பயணத்திற்கான ஒரு அழைப்பாக அது பார்க்கப்பட்டு அந்த இணையதளத்தின் மூலமாக 60,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் பலர், தமிழகத்தை சார்ந்த வாக்காளர்கள், இளைஞர்கள் என்று பலரும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருங்கக்கூடிய விதமாக ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அண்ணாமலையினுடைய அந்த இணையதள பக்கம் அவருடைய அரசியல் அறிவிப்புக்கு பிறகாக முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி எழுந்து வந்த பல்வேறு கேள்விகளுக்கு, பல விமர்சனங்களுக்கு பதிலடி தரக்கூடிய கருத்தையும் அண்ணாமலை இப்போது வெளியிட்டிருந்தார் என்பதை பார்த்தோம். ரஜினி கட்சி தொடங்கிய பொழுதே ரஜினி தன்னுடைய கட்சியில் அண்ணாமலை இணைய வேண்டும் என்று விரும்பியதாக சொல்லியிருந்தார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக தமிழகத்தில் பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான். IPS ஆக கர்நாடக மாநிலத்திலே பெயர் பெற்று விளங்கிய அண்ணாமலை தமிழ்நாட்டிலே ரஜினி கட்சி தொடங்கிய பிறகு ரஜினியினுடைய கட்சியில் முக்கிய முகமாக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் ரஜினி தொடங்க போகின்ற கட்சியிலே முதலமைச்சர் வேட்பாளராக கூட அண்ணாமலை என்ற இளைஞர் முன்னிறுத்தப்பட இருக்கின்றார் என்றெல்லாம் 2018, 17, 19 காலகட்டங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த காலகட்டத்திலே அண்ணாமலை ஒரு IPS அதிகாரியாக காவல் கண்காணிப்பாளருக்கு நிலைக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் தான் அண்ணாமலை அது தொடர்பாக வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது ரஜினிகாந்த் தன்னை அவருடைய கட்சியில் இணைத்துக் கொள்ள விரும்பியது உண்மைதான் என்றும், அதே நேரம் ரஜினியினுடைய வருகையின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை தான் நம்பியதாகவும், ஆனால் ரஜினி அரசியலுக்கு வருவது தமிழ்நாட்டிற்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உடல் நலத்திற்கு அது சரியானதாக இருக்காது என்ற ஒரு எண்ணம் தனக்கு இருந்ததாகவும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். அதே நேரம் ரஜினியுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அரசியல் கட்சியில் தன்னால் இணைய முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் ரஜினி கட்சி தொடங்குவதற்கான பணிகளிலே மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். தன்னால் ரஜினியினுடைய கட்சியில் இணைய முடியவில்லை. அதே நேரம் கர்நாடகத்தினுடைய மிக முக்கியமான தலைவராக பாஜகவில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய VS சந்தோஷிடம் பாஜகவில் இணைவதற்கான ஒரு இசைவை தான் தெரிவித்து விட்டதாகவும், அதன் காரணமாக ரஜினி தொடங்க இருந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்கான உறுதிமொழியை அவரிடம் வழங்க முடியவில்லை. அதற்காக ரஜினியை நான் நேரில் சென்று சந்தித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் என்ற ஒரு தகவலையும் அண்ணாமலை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது அண்ணாமலை கர்நாடகத்தில் IPS அதிகாரியாக இருந்த பொழுது தமிழகத்தினுடைய முன்னணி திரைப்பட நடிகராக இருந்து அரசியல் பயணத்தை தொடங்க இருந்த ரஜினி அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்தது உண்மைதான் என்றும், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.